கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தோடு இந்த நாட்களை உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் சங்கீதம் 60வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த சங்கீதம் ஒரு புலம்பலாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடத்திலே திரும்பி அருளும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே புலம்புகிறதை பார்க்கிறோம். ஒரு சூழ்நிலையிலே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களிலே தேவனுடைய மனுஷன் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார், அபயமிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனுஷனிடத்திலேயோ யாரிடத்திலேயும் அந்த அபயத்தை அவர் செய்யவில்லை. ஆனால் தேவனிடத்திலே அந்த அபயத்தை இந்த நாட்களில் அவர் அங்கே இடுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் பிரியமான அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே எங்கள் மேல் கோபமாக இருந்தீர் ஆண்டவரே, மறுபடியுமா எங்களிடத்திலே திரும்பி அருளும். பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளின் நிமித்தம், சில காரியங்கள் நிமித்தம் இந்த நாட்களிலே என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாதபடி பூமி அப்படியே வெடிப்புகளாக இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே உடைவுகள் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டால் அவனுக்குள்ளே இந்த நாட்களிலே எதுவுமே செய்ய முடியாதபடி அவனுடைய தீர்மானம் எப்படியாக இருக்கும் என்றால், மரணமே முடிவு என்று சொல்லி இந்த நாட்களில் தீர்மானத்துக்குள்ளே வருவான் ஆண்டவரே. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிற அந்த மனுஷர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த நாட்களில் ஆண்டவரே, யாருடைய வாழ்க்கையிலே உடைவுகள், யாருடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள், யாருடைய வாழ்க்கையிலே பிரிவினைகள், யாருடைய வாழ்க்கையிலே வேதனைகள், யாருடைய வாழ்க்கையிலே நோய்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இந்த நாட்களிலே ஆண்டவரே உறவினர்களை பிரிந்து தவித்து இந்த நாட்களில் அழுது கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த வார்த்தையூடாக நீர் தொடும்படியாக செபிக்கிறனையா ஆண்டவரே. முடிவிலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவராலே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவோம். எந்த குடும்பத்துக்கு எதிராக, எந்த தனிப்பட்ட பிள்ளைகளுக்கு எதிராக சத்ருவானவன் போடுகிற அந்த நாச மோச சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உடைத்தறியும்படியாக ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக இந்த வார்த்தை சொல்லுகிறபடியினால் அந்த வார்த்தைகளின்படி இந்த நாட்களில் அவர்கள் கேட்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையையும் ஒரு சமாதானத்தையும் கொடுத்து நீர் ஆண்டவரே யோசேப்பினுடைய தலையை உயர்த்தினது போல அவருடைய தலையை உயர்த்தி இந்த நாட்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ராஜாவே. இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஆண்டவரே தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நியமனங்கள், தேவனுடைய ஆண்டவரே அற்புதங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த நாட்களை வெளிப்படும்படியாக உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாய் அநேகர் தொடப்படும்படியாக, அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக உம்மாலே ஆகும் என்று இந்த நாட்களை அறிக்கை செய்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாட்களில் சங்கீதம் 60வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி கேட்கிற பிள்ளைகளுடைய சிறையிருப்புகளை திருப்பி இந்த நாட்களிலே சத்துருக்களை அவர்கள் மிதித்து வாழ்க்கையிலே ஒரு வெற்றி வாழ்க்கை நடக்க வாழ நீர் கிருபை நீர் கொடுக்கும்படியாக உம்முடைய கருத்துக்களை முற்றுமுழாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அவர் உங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே கூட இருந்து, உங்களோடு கூட இருந்து, நீங்கள் வேலை செய்கிற இடங்களாக இருந்தாலும், எந்த இடங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் உங்களை உயர்த்த தேவன் வல்லவராயிருக்கிறார். மனுஷன் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.
உங்களுடைய இருதயங்களில் உள்ள காயங்களை அவர் ஆற்றுவார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.